இந்த வீடியோல காத்து இல்லாத டயர்ல சுத்தி பெட்ரோலை ஊத்திட்டு தீய பொருத்தி விடுறாங்க, டப்புன்னு காத்து எரிக்குது. சார் இதே மாதிரி நம்மளும் காத்தடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ஆக்சுவலா அங்க நடக்கக்கூடிய கான்செப்டே வேற. இந்த மாதிரியான டியூப்லெஸ் டயர்ல உள்ள காற்று சீல் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த வெளியில இருக்கக்கூடிய டயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிம்முக்கும் இடையில ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கும். இதை பீட் அண்ட் க்ரூவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டும் ஒன்னோட இன்னொன்று ஜாயின் ஆச்சு அப்படின்னா இந்த டயருக்குள்ள ப்ராப்பராக காற்று போய் ஃபில் ஆகும், எந்த விதமான லீக்கும் இருக்காது. ஆனால் இந்த ரப்பர் டயரு அந்த க்ரூவை விட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னதான் காற்று அடித்தாலும் கூட காற்று வந்து உள்ளுக்க சீல் ஆகாது. இது நம்ம வண்டியை தாறுமாறா ஆஃப் ரோடிங் பண்ணும்போதோ இல்லை காற்று இல்லாமல் ஓட்டும் போதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே இவங்க பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது காற்றை ஃபில் பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த க்ரூவில் அந்த டயர் போய் ப்ராப்பராக உட்காரணும் அப்படின்றதுக்காக. டயரை சுற்றி பெட்ரோல் ஊற்றும் போது அந்த பெட்ரோல் ஊடுருவி டயரோட மையப்பகுதிக்கு போகும். அதை பற்ற வைக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த டயரோட அந்த எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக க்ரூவில் போய் உட்காந்துக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது உட்கார்ந்த உடனே காற்றையும் ஃபில் பண்ணலை அப்படின்னா நம்ம பண்ண ப்ராசஸே வேஸ்ட்டாக போயிடும். இதை ப்ராப்பராக டூல்ஸ் வச்சும் பண்ண முடியும், பட் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. நீங்கள் யாரும் டயருக்கு காத்தடிக்க போகிறேன்னு சொல்லி கொளுத்தி விட்றாதீங்க.